தெனியாய பகுதியில் உள்ள கோவில்களில் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான திருட்டுச் சம்பவங்களை தடுப்பது தொடர்பில் பூசகர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளை தெளிவூட்டும் கூட்டம் ஒன்றை தெனியாய போலீசார் இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கலந்துரையாடலின் போது தெனியாய பகுதியில் உள்ள கோயில்களில் தொடர்ந்தும் இடம்பெறும் திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இவ்வாறான திருட்டு சம்பவங்களை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பிலும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் போலீசார் இதன் போது தெளிவூட்டியுள்ளனர். இந்த செயல்களை முன்னெடுக்கும் நபர் அங்குள்ள பலவீனமான விடயங்களை அறிந்து கொள்வார். அது தொடர்பில் தேடிய பின்னரே அங்கு வருவார். யாரும் இல்லாத கோயில் ஒன்று இருக்குமாயின் அங்கு தேடுவதற்கு எதுவும் இருக்காது. திருடிவிட்டு செல்ல முடியும். முழு பிரதேசத்தில் உள்ளவர்களும் கோயில் உள்ள இடத்தையும் அங்கு எவரும் இல்லை என்பதையும் அறிவார்கள். அதனால் இரவில் வந்து பூட்டை உடைப்பதற்கு எவ்வித பிரச்சனையும் இருக்காது. திருட்டு சம்பவத்தில் ஈடுபடும் நபர் இவை அனைத்தையும் கண்காணிப்பார். இதனை விசேட குற்றச் செயலாக கருதிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு நேற்றிரவு உடைக்கப்பட்டு நகை மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு ஆலய பணிகளை நிறைவு செய்து பூசகர் வீடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தெனியாய பல்லைகம ரத்நாயக்க பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் நேற்று முன்தினம் இரவு உடைக்கப்பட்டு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. ஆலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு 2 உண்டியல்களில் இருந்த பணமும் கொள்ளையர்களினால் திருடப்பட்டுள்ளன. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தின் பூட்டை உடைத்து கோயிலின் மூலஸ்தானத்தில் உள்ள விக்கிரகத்தில் இருந்த தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த பணம் என்பன கடந்த 9ஆம் தேதி திருடப்பட்டன. பூஜை நிறைவடைந்து ஆலயம் பூட்டப்பட்டதன் பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.